வந்திருக்கிறோம். இங்கே கர்த்தாவே ஸ்துதிக்கிற கர்த்தாவோட பிரசன்னமானது நிறைவேறிருக்கிறது. அப்பா ஆண்டவரே ஸ்துதிக்கிறோம். அவ்வியானவரே ஸ்துதிக்கிறோம். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. அவர் கடந்த வந்த வாழ்க்கையை நடந்த அந்த பாதைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. அவர் செய்த ஊழியங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். சுவாமி ஆண்டவரே ஸ்துதிக்கிற கர்த்தாவே, இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய். ஆண்டவரே ஸ்துதிக்கிற கர்த்தாவே, வெறுமையாய் போகாதபடி கர்த்தாவே ஸ்துதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நிரப்பும்படியாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நீர் வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். பொறுப்புள்ள கருத்துல வழிநடத்துக்கோ, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. சகல துதிகன மகிமையா உமக்கே இருக்கும். பேசுங்களுமே ஜெபக்கெழுத்தினாவே கேட்டாலும் அதை சாங்ஷன் பண்ணி செய்ய கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா இவர் சொல்றது எல்லாமே சபைக்காக தான் சொல்றாரு கேட்டா, அவர் வீட்டுக்காக ஒன்றும் சொன்னது கிடையாது. அதை கேட்கும் போது அவருக்கு எழுதி கொடுக்குற ஆளே நான் தான். அல்லேலூயா. பெரியபாசி கேட்பாரு, ஜான்சன் எழுதி கொடுத்தாரான்னு. ஆமா. அப்ப உடனே என்ன பண்ணாரு, ஐயா இருக்கிற நம்முடைய தலைமை போதர் ஐயா அவர்கள் அவர் கையில எடுத்து கொடுத்தோன்னா இவர் அதை சாங்ஷன் பண்ணி அந்த பணத்தை கொடுத்து இந்த திருச்சபையை கட்டும்படியாக தேவனாய் கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அதனால நம்முடைய தலைமை போதர் ஐயா அவர்கள் தன்னுடைய கனமான ஊழியத்தை செய்திருந்த போதிலும் இந்த விஏ மிஷன் கிளை சபை அனைத்து பிரான்ச் சர்ச்சுகளையும் நிலையாக ஸ்டெடியாக நிக்க வைக்க பேராதரவா இருந்தவர் நம்ம உட்கார்ந்து இருக்கிற அருமையான தலைமை போதர் ஐயா அவர்கள். கரையை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஏன்னு சொன்னா அவர் ஊழியம் செஞ்சாரு, ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணாரு. ஆனா சபைகளை ஸ்டாண்டர்ட் பண்ணி நிக்க வைக்கவும், ஊழியர்களை அன்பாக விசாரிக்கவும், கேட்கிற காரியங்களை செய்யவும் பேராதரவாய் அதை சாங்ஷன் பண்ணக்கூடிய ஒரே ஒருவர் யாருன்னு சொன்னா இப்பொழுது கர்த்தருடைய பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தலைமை போதர் ஐயா அவர்கள். அல்லேலூயா. ஆகிய அவருடைய குடும்பத்துக்கு அனைவருக்கு நான் நன்றி வார்த்தையை சொல்லிக் கொள்ளுகிறேன். அதனால நம்முடைய 10 வயசுல இருந்து எனக்கு அப்போதான் ஐயா தெரியும். 10 வயசுல இந்த ஊரில் நான் வரும்போது அவரு கூட இந்த பகலெல்லாம் நாங்க ஊழியர்களை நாங்கள் செய்யும்போது அப்போ எந்த மூலமா இருக்குன்னா விஏ மிஷன் மூலமா தான் ஊழியத்துக்கு நாங்க வந்தோம். அந்த 10 வயதுல இருந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த அன்பானது, அந்த விசுவாசமானது அவர் போகிற வரைக்கும், இந்த உலகத்தை விட்டு கர்த்தருடைய நித்திரை அடைகிற வரைக்கும் தன்னால முடியலன்னா கூட ஊழியர் கூடிகைக்கு வருவாரு. எல்லாத்திலும் ரொம்ப அன்பா பேசுவாரு. பேசும்போது சொல்லுவாரு, இதுதான் கடைசியான ஒருவேளை ஊழியர் கூட்டுக்கு நான் வரதா இருக்குன்னு சொல்ல. நான் சொன்னேன், ஐயா அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க, அடுத்த வாட்டி வருவீங்கன்னு சொல்லுவோம். அதே போல ஒரு மாதம் கழித்து மறுபடியும் காலத்துல வருவாரு. ஆனா ஸ்தாபனத்தை அதிகமா நேசித்தவர், விசுவாசிகள் அதிகமா நேசிப்பார். 2வது தலைமை போகிற 2 பேரையும் அதிகமா நேசிக்கக்கூடியவர். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணி இன்னைக்கு அந்த பிள்ளைகள் வாழையடி வாழையாக உன் சந்தையும் சந்தானத்தை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னது போல அவரோடு கூட அந்த விசுவாசமானது முடிந்து விடாமல், அந்த அன்பு முடிந்து விடாமல், அந்த வாழ்க்கை முடிந்து விடாமல் தொடர்ந்து அவருடைய பிள்ளைகள், உறவினர்கள், சபை மக்கள் என்ன பண்ணுகிறார், தொடர்ந்து விசுவாசத்துல அவர் வளர்த்தார். அவங்க பிள்ளைகள் கூட சாபனத்துக்கு நீங்க உண்மையா இருக்கணும், எந்த நிலைமை வந்தாலும் சாபனத்தை விட்டு வெளியே நீங்க போகக்கூடாது என்ற ஆணித்தரமான அழுத்தமான விசுவாசத்தை அவர் வைத்து விட்டு கடந்து போயிருக்கிறார். அல்லேலூயா. அவர்களை என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, இந்த நாளில கூட அவருடைய ஜீவத்துல உடல்நிலை சரியில்லாத போது கூட கர்த்தரை மட்டும் அவர் ஒரு நாள் மறந்ததில்லை. எப்படியானா சாரால் என்ன ஆராதனை கூட்டு போட்டு சொல்லி இவங்கள கூட அவங்க அம்மா அந்த அம்மா எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க. அந்த அம்மா ரொம்ப விசுவாசமா இருந்தவங்க. அதனால இதுல நல்லா தெரிஞ்சுக்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் கொடுக்கப்பட்டதான அந்த இடத்துல நாம் நிலைத்திருந்து இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, மிகுந்த கனிகளை நீங்கள் கொடுப்பீர்கள். அல்லேலூயா. அதனால விசுவாசத்தினால இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் விசுவாசத்தை துளைக்கினவர் முடிக்கிற வரைக்கும் நாம் அவருக்காக ஜீவிக்க வேண்டும். அப்படிதான் நம்ம விட்டு கடந்து போன அப்பாதுரை அவர்கள் ஜீவத்தை நாம் பார்க்கும் போது அவரை போல கொஞ்சம் நம்ம வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த குடும்பத்தாருக்கு இந்த முதலாவது நினைவு நாளில அனைவருக்கும் ஒரு நல்ல ஆறுதலை அருமையான ஐயா அவர்கள் கொண்டு வருவார். அதுக்கு முன்பதாக நான் சொல்றேன், நீங்க தொடர்ந்து தேவனுடைய ஆராதனைக்கு அவரை போல நீங்கள் வந்து கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டு ஐக்கியத்தில் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இப்ப இருக்கிறதை காட்டிலும் ஆண்டவர் அதிகமான ஆசீர்வாதம். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து அவரை கர்த்தர் ஆசீர்வதித்து அவன் பேரை பெருக பண்ணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை ஆசீர்வதித்து போல உங்களையும் இந்த குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகினால மரண பரியந்தம் அப்பாதுரை அவர்கள் நல்ல சாட்சியோடு இருந்தது மட்டுமல்ல, அருள்மேஷாக்கை விஐ மிஷன்ல வளர்க்கப்பட்டு அவர் மூலமாக சில சத்தியங்களை சொல்லி, தலைப்போதர் மூலமாக சத்தியங்களை சொல்லி, இந்த கிராமத்திலேயே நான் எப்படி சின்ன பையன்ல இருந்து வளர்ந்தனோ அதே போல அருள்மேஷாக்கும் சிறு பிள்ளையிலிருந்து இந்த விஐ மிஷன்ல வளர்ந்து அவங்க பெரியப்பா அப்படி சித்தப்பாக்கு என்ன ஆசைன்னா, அருள்மேஷாக்க
எப்படியாக நம்முடைய விஎம் மிஷன் ஸ்தாபனத்துல ஒரு ஊழியராய் வைக்க வேண்டும் என்று பெரிய ஆசைப்பட்டாரு. அதை அவர் கண்ணிலே பார்த்தாரு. கத்தர் எடுத்துக்கொண்டார். கத்தர் சம்பத்தில் இருக்காரு. அதுதான் இப்ப அவர் சொன்னாரு. ஆகையால் இன்றைக்கு இந்த விஎம் மிஷன் கிளைசபின் மூலமாக அருள் மேஷாக்கு ஒரு ஊழியராக இருப்பது ஸ்தாபனத்துக்கு பெருமை, நம்முடைய கிராமத்துக்கு பெருமை. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து நம்முடைய அழைப்புக்கு இணங்கி வருகிற நம்முடைய தலைமை போதகர் ஐயா அவர்களுக்கும், துணைவியார் அவர்களுக்கும், இணை போதகர் அவர்களுக்கும், சபை மக்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால நல்ல ஆறுதலை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். தொடர்ந்து நீங்க ஆராதனைக்கு வாங்க, சத்தியங்களை கேட்கல, இன்னும் அணிக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஒரு கூட்ட ஜனத்தை பரலோகத்து சொந்தக்காரர் ஆக்க வேண்டும் என்று சொல்லி அப்போதர் ஐயா அவர்களுடைய நினைவை நீங்கள் நிறைவேற்றும்படியாகவும் ஸ்தாபனத்துக்கு உண்மையாயிருந்து அதை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னாக்கா அவர் எங்களோட சக ஊழியராக இருந்தார். ஊழியர் மட்டுமல்ல, ஒரு நல்ல ஆலோசனை கூட சில நேரங்களில் எனக்கு சொல்லுவாரு. அப்படிப்பட்டதான ஜீவத்தில் வாழ்ந்து இன்றைக்கு மறித்து கர்த்தருடைய பரதேசில் இருக்கிற அவரை குறித்து சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபை மக்களும் அருமையான போதகர் தந்தபடினாலே நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போதுரையாவுடைய பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஏறத்தாழ 40 வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு வாலிபராய் இருக்கும் பொழுதுல இருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவருடைய பிள்ளைகளை எப்படியாக வளர்த்தார், அவருடைய குடும்பங்களை எப்படியாக வளர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிறு வயது அவருடைய வாலிப பிரயாத்துல இருந்து அவரை பார்த்து கொண்டிருக்கேன். ஏறத்தாழ ஒரு 40 வயது இருக்கும் அவருக்கு. நான் இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வரும்பொழுது அந்த நாட்கள்ல இருந்து அவருடைய முடிவு பரியந்தம் எப்படி சொல்லணும்னா, நீதிமான் பனை போல் செழித்திருப்பான். அந்த வசனம் சங்கீத புஸ்தகத்துல 92வது அதிகாரத்துல நீதிமான் பனை போல் உயர்ந்திருப்பான். அதுக்கு அடுத்தபடியாக நாட்டப்பட்ட சபையிலே, என்னோட பைபிள்லயே வச்சிருக்கேன் பாருடா, 92 அதுக்கு அடுத்த வசனம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொன்னபடியாக கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவ ஆலயத்தின் பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் சொல்லிட்டு அந்த வசனம் மிக அருமையாக சொல்லுகிறது. காலையில எடுத்து வாசிக்கும் போது எனக்கு அந்த விதமான ஒரு வசனம் தான் அதை நான் பார்த்தேன். அது இவரோடு கூட கோரிலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அவருடைய ஜீவனுள்ள நாட்கள் பரியந்தம், அவர் கடைசி மூச்சு இருக்கும் பரியந்தம் அவரை ஒரு நாள் கூட ஆலயத்துக்கு வராம இருந்ததில்லை. அவர் மாத்திரம் இல்ல, தன் குடும்பத்தையும் தன் பிள்ளைகளையும் தன்னுடைய கூட விசுவாசிகளையும் கூட்டிக் கொண்டு வருவதையும் நான் பார்ப்பேன். இன்னும் மிக அழகாக ஒரு சில வார்த்தைகள் அவரை பத்தி சொல்லணும்னா, தாழ்மைக்கு முன் உதாரணமானவர். அவரை பார்த்தா தாழ்மை இவர்கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரியாக தாழ்மைக்கு முன் உதாரணமாக இருந்தவர், அன்பை நிறைந்தவராய் இருந்தார். எத்தனை கோபம், கடுஞ்சொல், எத்தனை யார் பேசினாலும் அவர் ஒரு நாள் அவரோட முகத்துல ஒரு வருத்தத்தையோ ஒரு எரிச்சலையோ ஒரு கோபத்தையோ ஒரு நாள் கூட நான் பார்த்ததில்லை. எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையின் ஜீவியத்துல எத்தனை பேரையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு சின்ன சூழ்நிலைகள் வந்த உடனே கோபம், வைராகியம், கோபம், பிரிவினைகள் அப்படின்னு சொல்லிட்டு காரியங்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஆனா அவருடைய முகத்துல நான் ஒரு நாள் கூட ஒரு கோபத்தின் முகத்தை நான் பார்த்ததில்லை. அவரை பார்த்தா எனக்கு ஆறுதலா இருக்கும். அவர் எனக்கு சாட்சியா நின்னுட்டாரு. அவரை பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். என்னை பார்த்தோன்னு சொல்லுமா, நான் ஒண்ணுமே இல்லம்மா, தம்பி அருள் சொன்னாப்ல, அருள் எல்லாம் சின்ன பிள்ளைல இருந்து நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், சலோமி சாரா எல்லாம் கையில பிடிச்சி கொண்டு வரும்போது நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனா அவர் சொல்றது என்னன்னா, அந்த அருள் சொன்னது போல நம்ம ஒண்ணுமே படிக்கலம்மா, கர்த்தரை என்ன எடுத்து பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒண்ணுமே செய்யறது இல்லம்மா, கர்த்தர் தான் பேசுறாரு, நான் பேசுறது இல்ல, ஆண்டவர் தான் என் மூலியமா பேசுறாரு. அந்த விதமான தாழ்மை இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதா? அவர் விட்டு போன அந்த தாழ்மையின் குணம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதா? அவருடைய அன்பு நமக்குள்ள இருக்குதா? அவருடைய சகோதரத்துவம், ஒருத்தர் அவர் அவ்வளோ நேசிக்கிற ஒரு மனுஷனா இருந்தாரு. அவரு எவ்வளவு நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு வாட்டி ஒரு சீப்பு வாழைப்பழம் கொண்டு வந்து கொடுத்தாரு. எனக்கு என் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. அம்மா, இது என்னோட மரத்துல முதலாவது காய்ச்ச பழம். பல வருஷங்களுக்கு முன்பாக நான் சொல்றேன். நான் இந்த காரியங்களை சொன்ன உடனே அப்ப நான் சொன்னேன், ரொம்ப இனிப்பா இருந்தது ஐயா, உண்மையாவே ரொம்ப இனிப்பா இருந்தது, ரொம்ப இனிப்பா இருந்தது. அடுத்த முறையா அவரை பார்க்கும்போது சொன்னேன். அவர் என்ன செஞ்சாரு, அடுத்த கண்ணு விட்டத
அப்படியே புடுங்கி எடுத்துட்டு வந்துட்டாரு அந்த மரத்தை கொண்டு வந்துட்டு. நான் சொன்னேன், ஐயோ இது வைக்கிறதுக்கு கூட எனக்கு இன்னைக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, ஒரு நோண்டுறதுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே நீ கவலைப்படாதீங்கம்மா, நான் இருக்கேன். எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு இன்னைக்கு சொல்றதுக்கு. இனியக்க அந்த வாழை மரம் வந்து பல கன்றுகளை கொடுத்து என் வீட்டுல இன்னமும் இருக்குது அந்த மரம். எனக்கு இன்னும் கனி கொடுத்து கொண்டே இருக்குது, வாழைப்பழம் கொடுத்து கொண்டே இருக்கு. ஏன் சொல்றேன்னா, அவர் கொடுத்த வாழை மரத்தை பத்தி பெருமையா நான் பேசல, அவரோட அன்பை பத்தி, அவருடைய குணாதிசயங்களை, அந்த குணாதிசயங்களை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயே கடைசி வசனம் நம்ம கொஞ்சம் வாசிமா, தொந்தரவு பண்றேன்னா, கடைசி வசனம், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும், பரவாயில்ல, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து. உண்மையாகவே அப்பாதுரையாவை பத்தி சொன்னா, எனக்கு நான் அவரை வந்து தகப்பனாதான் நான் பார்த்தேன். எனக்கு வந்து அவ்வளவு வயது வித்தியாசம் இருந்ததுனால நான் அவரை தகப்பனாகவே தான் பார்ப்பேன். என்கிட்ட பேசும்போதும் அவர் வந்து ஊழியங்களை பத்தி, விசுவாசிகளை பத்தி, குடும்பத்தின் காரியங்களை பத்தி ஒவ்வொன்று பேசும்பொழுது சில நேரங்கள்ல அவர் கண்ணீர் விட்டு அழுகிறதையும் நான் பார்த்திருக்கிறேன். அந்த மனுஷனுக்கு கண்ணீர் விட்டு வருமானு நீங்க நினைப்பீங்க, இல்ல இல்ல, அவர் கண்ணீர் விட்டு பல காரியங்களை என்னோடு கூட பகிர்ந்திருக்கிறார். அந்த விதமாக அந்த சூழ்நிலைகள்ல வந்து அவரை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் முதிர் வயதிலும் கனி கொடுக்கிற ஜீவியத்தை உடையவராய் இருந்தார். அவரோட வயசான நாட்கள் வரையிலும், முதிர் வயது, எத்தனையோ பேர் சொன்னாங்க கொஞ்சம் பலவீனத்தினால அவருக்கு கொஞ்சம் மனநிலைமை இதுவா இருக்கு அப்படி. ஒரு நாள் கூட நான் அவரை அந்த மாதிரி பார்க்கவே இல்லை. கடைசி நாள் வரையிலும் நான் அவரை பார்த்த நாள் எல்லாம் அவரை நல்லா தான் பார்த்தேன். அவர் அருமையாக தான் வந்தாரு, அவர் அருமையாக தேவாலயத்துல இருந்தாரு. ஏன் என்று சொன்னால், நாட்டப்பட்ட இடத்திலே அவர் நிலைத்து இருந்தார். நாட்டப்பட்ட ஊழியத்திலே அவர் வந்து இங்க ஊழியம் செய்தாலும் அந்த இடத்துல, நாட்டப்பட்ட சபையில, நாட்டப்பட்ட இடத்துல அவர் ரொம்ப நிலைத்திருந்து அவர் உண்மை உத்தமத்தோடு செய்யும் பொழுது அவருடைய ஜீவியம் கடைசி முதிர் வயதிலும் கனி கொடுக்கிற ஒரு ஜீவியமாகவே இருந்தது. நான் பார்த்த சாட்சி அது. உங்களுக்கெல்லாம் எப்படியாக அவர் இருந்தார் அப்படின்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்வது என்னவென்றால், குடும்பங்கள்ல பிள்ளைகள் கிட்ட ஒவ்வொருத்தரும் அவரோட சாட்சியை பெற்றவர்களாய், அவருடைய சாட்சியை நீங்க உங்களுக்குள்ள எப்படியாக வைத்துக் கொள்ள முடியும்? அவருடைய தாழ்மை எனக்கு இருக்கா? அவருடைய அன்பு எனக்கு இருக்கா? அவருடைய ஒரு குணாதிசயங்கள் எனக்கு அமைந்து இருக்கிறதா? அந்த ஐயா அருமையா சொன்னாரு, எங்க மாமா வந்து அதிகமா பேச மாட்டார். இல்ல இல்ல, அவர் அமைதியா இருக்கிறவர் இல்ல, அவருடைய குணாதிசயம் அது மாதிரியாக இருந்தது. தாழ்மையின் குணங்கள், அந்த குணத்தை நமக்குள்ள வச்சிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் நம்ம நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். அந்த விதமான குணாதிசயங்களோடு மறைத்திருந்தாலும் அவருடைய ஜீவியம் பேசப்படுகிறது. ஆபேலோட ஜீவியம் பேசப்படுகிறது போல அவரோட ஜீவியமும் நம்ம இருக்கிற வரையிலும் பேசப்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஏன்னா அவரோட குணாதிசயம் அந்த விதமாக இருந்தது. நாமளும் அந்த குணாதிசயத்தை பெற்றவர்களா இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தரையும் சாட்சி என் தகப்பனாரை கொடுத்து சொல்லணும்னா அநேகம் சொல்லலாம். சிறு வயது முதல் எங்களை ஒரு விசுவாசத்தின் பாதையில் வளர்த்த தகப்பன், இன்னமும் நாங்கள் அதை விடாமல் எங்கள் தகப்பனார் செய்த ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்யவும், கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்கவும், சபைக்கு நாங்கள் சாட்சியா இருக்கவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நன்றி செலுத்துறேன். ஆமென். கிளை சபைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளோ வேலைகள், தலைமை ஸ்தாபன ஊழியர்கள், ஆனாலும் கூட எப்படியாவது இந்த ஊழியக்காட்டு குடும்பத்தினுடைய அந்த 1ஆம் ஆண்டு இந்த ஆறுதல் சோத்திர சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள என்று சொல்லி ஐயா அவர்களும் அக்கா அவர்களும் இணை போதகராகிய ஜெய்தி பிசிறிலை அவர்கள் குடும்பமாய் வந்திருப்பது உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சியான காரியம். கரங்களை தட்டி நாம் அருமையான ஐயாவுடைய குடும்பத்துக்கு நாம் நன்றி சொல்லலாம். இப்போது ஐயா அவர்களை கனப்படுத்தும்படியாய் இந்த பொன்னாடையை நாங்கள் அவருக்கு அணிவிக்கிறோம். மிஷன் கிளைச்சபை பெரியபுல கிராமத்துக்கு வருகை தந்திருக்கிற என்னுடைய தலைமை பொதுவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய கிளைச்சபின் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அருமையான தலைமை பொதுவர் ஐயா அவர்கள் கிளைச்சபின் சார்பாக அவரை கனப்படுத்தும்படியாய் இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. தொடர்ந்து என்னுடைய மிஷன் கிளைச்சபை இந்த 1ஆம் ஆண்டு நினைவுல கொடுத்திருக்க வருகை தந்திருக்கிற என்னுடைய இணை போதகர் மரியாதைக்குரிய ஜெய்தி பிசிறிலை அவர்களை கனப்படுத்தும்படியாய் இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது.
கரங்களை தட்டி அருமையான ஐயாவை மகிழ்ச்சியாக்கலாம். தொடர்ந்து என்னுடைய கிளை சபைக்கு வந்திருக்கிறதான அருமையான அக்கா அவர்களை கனப்படுத்தும்படியாய் அந்த புன்னாடை போர்த்தப்படுகிறது. மீதியான காரியங்களை தலைமை எடுத்து நடத்தும்படியாய் இந்த தலைமை பொதுரை அவர்களை நாங்கள் அன்பாய் அழைக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம இப்ப எல்லாம் எந்த கூட்டத்துக்கு வந்துருக்கோம்? ஸ்தோத்திர கூட்டத்து ஜெப கூட்டத்துக்கு வந்து ஆறுதல் கூட்டம் முடிஞ்சு போச்சு. எப்போ அவர் மறிச்ச உடனே ஆறுதல் கூட்டம் முடிஞ்சிச்சு. இது ஸ்தோத்திர ஜெப கூட்டம். ஹல்லேலூயா. எதற்காகனா அவருடைய வாழ்க்கைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தபடியாகவும் அதை நினைவு கூறும்படியாகவும் வந்தவர்களும் ஸ்தோத்திரம் செலுத்தி காட்டிய வழிகளில் நடக்க வேண்டும் என்பதாக தங்களுடைய ஜீவியத்தை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக ஒரு தருணத்துக்கு வந்ததுனால இட் இஸ் அ பிளஸட் டைம். இதுனால ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆகவே மோகங்கள் சோர்வு காலமானது துக்கத்தை மாற்றும். எல்லாரும் எங்கள் அண்ணன் கூட இவர் முன்னாடி 20 இறந்தார். அதாவது கடந்த தலைமை பொதுவர் 2020 இறந்தார். இவர் வந்து 23 வந்தார், 23 இறந்தார். ஸோ டெத் இஸ் இன்எவிட்டபிள். அங்கே மரணம் என்பது தவிர்க்க முடியாதது. ஏனென்றால் எப்படி பிறப்போ அப்படி மரணம். அதனால் அது முடிஞ்சிடுச்சு. அந்த மேலே வசனத்தை படித்து பார்த்துருந்தீங்கன்னா அது எல்லாருக்கும் ஒரு ரிமைண்டர் as well as a warning as well as an information. ஒரு ரிமைண்டர், ஒரு நினைப்பூட்டுதலாகவும், வார்னிங் ஒரு எச்சரிக்கையாகவும், ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு செய்தி குறிப்பாகவும் இருக்கணும். நல்ல போராட்டத்தை போராடினேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் you will be having tribulations in this world. That's what the Bible is telling. இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது. நோபடி கேன் அவாய்ட் இட். அதை யாரும் தவிர்த்து விட முடியாது என்று வேதத்திலேயே போட்டிருக்கு. ஆனால் அந்த போராட்டத்தின் ஊடாக உனக்கு கொடுக்கப்பட்ட ஜீவியத்தின் வாழ்க்கையை நீ ஓட வேண்டும். ஓடுவது மாத்திரமல்ல, முடிக்க வேண்டும். அல்லேலூயா. ஓடி முடிக்கணும். how you are going to finish அப்படின்றது தான் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்புறம் விசுவாசத்தை காத்து கொண்டேன். உண்மையையும் விசுவாசத்தையும் காத்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதை நம்முடைய புரிந்த சகோதரர் அப்பாதுரை அவர்கள் மிக சரியாக செய்தார். அவரை எப்படி 78 இங்கே வந்தார். 78 வந்தார். 78லேயே நான் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் உட்காந்துருந்தேன். 78லேருந்து அவருக்கு எனக்கு நல்ல ஒரு ரேப்பம். என்னை வந்து பார்க்காம போக மாட்டார். நான் சில வேளையில் அவர் பேச மாட்டார் நான் சொன்னார். பேச மாட்டார். ஆனால் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாருன்னா நிறுத்த மாட்டார். என்ன ஐயா, ஒரே ஒரு கோரஸ் பாடிவையான்னு வருவோம். எங்க நாங்கள் இது ஊழியர் கூட்டம் நடத்தினும் போது ஒரே ஒரு கோரஸ் பாடுறேன். 9 அடி பாடுறேன். என்ன சொல்லுவேன், என்னம்மா ஒரு கோரஸ் பாடுறீங்க? அப்போதான் நிறுத்துங்க ஐயா. 9 நீங்களே 9 பாடினா மீதி 2 பேர் உங்களை பார்த்து இன்னும் பாடினே போனால் நாங்கள் கூட்டமே நாங்கள் நடத்த முடியாது. அப்படியாக விசுவாசத்தை காத்துக்கொண்ட மனுஷனாக, விசுவாசத்துக்குள்ள வந்தவர் விசுவாசத்தை காத்துக்கொண்டவர்களாக காட்டப்பட்டார். அல்லேலூயா. So we are here to remember with hope. ஒரு நம்பிக்கையோடு கூட அவரை நினைவு கூறும்படியாக, அவருடைய வாழ்க்கையை நினைவு கூறும்படியாக கூடி வந்திருக்கிறோம். அவரை நினைவு கூறும்படியாக. அது ரொம்ப முக்கியம். அவர் யாரு, எவரு, எங்க இருந்தாரு, குடும்பத்துல யாரு, குடும்பத்துல என்ன தலைவராக இருந்தாரு, குடும்பத்துல தகப்பனா இருந்தாரு, குடும்பத்துல தாத்தாவா இருந்தாரு, கொழு தாத்தா கூட ஆயிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாரு. அப்புறம் விசுவாசிகளுக்கு அங்கே ஊழியராகவும்
அங்கே போதகராகவும் இருந்தார். அப்புறம் சக கோவர்க்கர்ஸ், சக ஊழியர்களுக்கு ஒரு உற்சாகப்பட்டவர் இருந்தார். அப்படி ரிமெம்பர், அவரை பற்றி ரிமெம்பர் போது, அண்ட் ஆஸ் வெல் வி ஆர் ரிமெம்பரிங் த வே தட் ஹி ஹத் லிவ்ட். அவர் யாருன்றதை அடையாளம் கண்டுக்கினேன், அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை நாம் நினைவு கூறுகிறவர்களாக இந்த நேரத்தில் இங்கே கேட்டுக்கொடுங்க. He is a very good example. Before I go to a short message, maybe ஒரு குறுகிய இது போகிறதுக்கு முன்னாடி I should tell that அவர் வெரி ஃபெய்த்ஃபுல் பர்சன். நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை, யாரும் மிகைப்படுத்தியோ இந்த கூட்டத்தில் ஏதோ சொல்லணும்னு சொல்லலை. அவரை பற்றி இப்போ பேசினவங்க எல்லாரும் உண்மையை தான் பேசியிருக்கிறீங்க, அதை தான் நாங்களும் ஆமோதிக்கிறோம். அல்லேலூயா. அவர் மிக 78லேருந்து அவருக்கு தெரியும், 23 கடைசியாக கூட இறக்கத்துக்கு முந்தின வாரம் வந்தார். வந்தார்னா பார்க்காம போக மாட்டார். நம்ம ரெண்டு கூட்டம் நடத்திட்டு 2 சர்வீஸ் முடிச்சுட்டு இங்கே வேறு சர்வீஸ் முடிச்சு ஜாப் பண்ணிட்டு டயர்டாக போவோம். அப்போட ஐயா காட்டார், பார்க்காம போக மாட்டேன், வராமே இருக்க மாட்டேன். நாங்கள் சலமை கூட சொல்லுவேன், சலமைக்கு 2 வாரமாக 3 வாரமாக வரல போடாது. சலமையில் பேர் நம்ம சாரா சலோமி. ஐ டென்ட் ஃபைண்ட் ஹர் ஹியர் ஆஸ் வெல் அஸ் இன் த சர்ச். இப்போ நான் சொல்லணும்னு வரல, பேர் தானாக சாராளுக்கு முன்னாடி சலோமியை தெரியும், அப்புறம் சலோமிக்கு 2 பர்சன்ட் தெரியும். ஒரு போய் என்னைக்கு இருந்த வண்ணமாக அப்பா துறையினால் அவர் தாத்தாவில் வளர்க்கப்பட்ட வண்ணமாக தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு ஆள் யாருன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க என்ன. அவர் அதுதான் இன்னொரு ஆள் யார், சலமையை காணும், சலமையோட வேலை இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனாலும் காண வேண்டிய இடத்துலையும் காணும். நான் பேசுறதுக்கு வரல, பேர் மாறி வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நான் பேச சாரால தான் சொல்ல வந்தேன். ஆனால் சலாமின்னு மாறிட்டதுனால சலாமியும் அவருடைய கணவரும் தொடர்ந்து மீனம்பாக்கத்தில் இருக்கும்போது, என்ன சைமன், மீனம்பாக்கத்தில் இருக்கும்போது 2 குழந்தைய பிடிச்சிக்கின்னு வருவாங்க. நம்மளை பார்க்காம போக மாட்டாங்க, சலாமி என்னை பார்க்காம போவாங்க. ஆனால் இப்போ எங்கே இருக்குது, ஏதா இருக்குதுன்னு தெரியல. விசுவாசத்தை காத்துக்கொள். அல்லேலூயா. அப்புறம் இந்த 23 என்ன சங்கீத பட்சமா, என்ன சங்கீதமா சொன்னாங்க பட்டு 92 அந்த அழுத்தப்படி பனே அது இல்லை முன்னாடி நிலைத்திரு, அதெல்லாம் ரைட்டு. நிலைத்திருன்னு சொல்லி கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். என்னுடைய டாபிக் வேறதான், ஆனால் நம்ம டாபிக் எடுத்துறது பேசுறது அது பரிசுத்த ஆவியானவருடைய வழிமுறைகளில் வேறு விதமாக திருப்பதும் உண்டு. நம்ம அடுத்து அந்த டாபிக்கு இந்த டாபிக் இன்னொருத்தர் படிமாத கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அப்பாதுரையை பொறுத்தவரெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே ரட்சிப்புக்குள்ளாக வந்து நாட்டப்பட்டு என்னைக்கு விஐ மிஷன் ஸ்தாபனத்தில் நாட்டப்பட்டாரோ, என்னைக்கு விஐ மிஷன் ஸ்தாபனத்தில் இணைந்தாரோ அந்த நாள் தொடங்கி அவர் இறக்கும் மட்டுமாக அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் பேர பிள்ளைகளும் தொடர்ந்து அந்த விஐ மிஷன் ஸ்தாபனத்தில் நாட்டப்பட்டவர்களாக வந்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நினைவு கூறுறோம்? சலாமி மூஞ்சதை காமிச்சிட்டு போ, சும்மா வாய வந்து சாரால் சொன்ன மாதிரி ராதால் சொன்ன மாதிரி என்ன, நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம், வரோம், போறோம். சாட்டப்பட்ட இடத்துல நீ போய் உட்காந்துக்குமா, நாட்டை இன்மணி தெரிஞ்சு போச்சு, சாரால் தான் கூப்பிடணும். அதனால அந்த 78 நாட்டப்பட்ட மனுஷன் 23 வருடம் அவர் மட்டும் நாட்டப்பட்டதில்லை. இப்போ ஊழிய செஞ்சுக்கிற யாரு, அருள் மேஷாக்கு அவர் குடும்பத்தையும் இதில் வழி நடத்தி அருள் மேஷாக்கையும் சேர்த்து தான் கூட்டின்னு வருவார் ஆலயத்துக்கு, இல்லையா? அது வாட் டஸ் இட் மீன்ஸ்? அருள் மேஷாக்க அவர் பேரனா பையனாகவும் விசுவாசியாகவும் கண்டார். அல்லேலூயா.
அந்த விசுவாசியாக கண்டதுனால பையனாக கண்டதுனால அருள் மெஷாக்கி குழந்தையிலேருந்து அழைச்சிட்டு வர்றார். அல்லேலூயா. அது மாதிரி அழைச்சிட்டு வந்ததும் அதனுடைய ஒரு நிலைமை வரும்பொழுது ஊழியக்காரராகவும் விஐ மிஷனில் ஒரு ஊழியக்காரராகவும் எத்தனை ஆண்டுகளாக படிச்சுக்கிறேன்? 24 வருஷம். 24 வருஷமா வேறு விதமாக எங்கேயும் பிரிந்து போகாமல் ஊழியர்கள்ன்றது ஒரு காலகட்டத்தில் இருப்பாங்க, இன்னொரு காலகட்டத்தில் பிரிவாங்க, மறுபடியும் ஒரு காலகட்டத்தில் வருவாங்க. ஆனால் இங்கேயே அதையும் ஒன்று சொல்லிக்கணும், அது மாதிரி இருக்கும்போது பிரிவினையை உண்டாக்குகிறவர்களாக தங்கள் தண்டையிலே ஒப்புவிக்கப்பட்ட ஆத்துமாக்களை கலைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அருள் மேஷாக்கு 24 வருஷமா இந்த இதுல நம்ம ஊழியர் 1 2 3 பேர் வந்துருக்காங்க. 3 பேர் 4 பேர் 4 பேரோடு சேர்ந்து நம்ம உள்ள ஒருத்தர் ஒழிஞ்சு நிற்கிறாரு. அவருக்காக தான் ஒரு கோட்டிங் கொடுத்தேன். கண்டுபிடிச்சிட்டேன் 5 இத்தனை மூஞ்சிக்காக சொல்லி கூப்பிடுவேன் இருக்கிற நீங்க பரவாயில்ல நெல் இருக்குதா. நான் இத்தனை பேர் இன்னும் 70 பேர்கிட்ட இந்தியா முழுவதும் இருக்கிற கிளை சபையில் எடுத்துன்னா இருக்கிறாங்க. அவர்களோடு சேர்ந்து தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள். காட்டப்பட்ட வழியிலே நாட்டப்பட்ட இடத்திலே தொடர்கிறார்கள். அல்லேலூயா. இங்க அருள் மிஷாக்கு கல்யாணம் ஆன பிறகு அவங்க மனைவியும் பிள்ளைகளும் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய உறவை, தன்னுடைய நண்பர்களை, தன்னுடைய சகோதரர்களை, இன்னொரு சகோதரர் வரலப்படுது, சகோதரர்களை, அப்புறம் விசுவாசிகளை சரியான வழியிலே நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு கூட வழி நடத்தினதுனாலே என்ன பண்றது, அவரை குறித்து இந்த நேரத்தில் நினைவு கூறும் பொழுது நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. எங்க நாட்டப்பட்டியோ, எங்க ஒரு ஆண்டவர் வச்சாரோ அந்த இடத்துல இருக்கும் போதுதான் உனக்கு செழிப்பு. நீ இங்கேருந்து பிடிங்க நட்டா சில மரம் தான் வளரும். இவங்க சொன்னாங்க வாழைக்கண்ணு வாழ்ந்துச்சு. வாழைக்கண்ணுடைய நேச்சர், அந்த வாழைக்கண்ணை தோண்டி எடுத்து இன்னொரு இடத்துல வச்சா விளையும். எல்லா மரமும் விளையுமா? எல்லா செடியும் விளையுமா? நீ எந்த செடி? காற்றுல பதறடித்து பறக்கிற மாதிரி செடியா? ஏதோ ஒரு காற்று புயல் வரதான் செய்யும், சுனாமி வரதான் செய்யும். அதோட சேர்ந்து போய் எங்கேயோ உரு தெரியாத இடத்துல போய் அங்கே உழுந்து கிடக்குறியா? எப்படி செழிப்ப? அதை நீங்கள் அப்பாதுடைய ஜீவியத்திலேருந்து நான் எடுத்துக்கொண்டது, நான் தெரிந்து கொண்டது, மற்றொரு முன்முறையாக சொல்லக்கூடியது 78லேருந்து 23, 78 இதில் ஒரு 22, இதில் ஒரு 23, 45 வருஷம். 45 வருஷம் அவருக்கு மட்டும் தொல்லை வந்திருக்காதா? அவருக்கு மட்டும் கசப்பு வந்திருக்காதா? வந்துதான் இருக்கான். ஆனால் அவன் எல்லாவற்றையும் நல்ல போராட்டத்தை போராடி என்ன பண்ணார்? விசுவாசத்தை காத்து கொண்டு இருந்த இடத்துல நிலைத்திருந்தார். இந்த நாளிலே அவரால் வழிநடத்தப்பட்ட சில பேர் கூட நிலைத்து நிற்க முடியாமல் தான் தோன்றித்தனமாக சுய இஷ்டமாக பிசாசுக்கு இடம் கொடுத்து, பிசாசு புச்சிச்சுன்னு இல்லை, பிசாசுக்கு இடம் கொடுத்து மாயையாக மயக்கத்தில் சென்று கொண்டிருந்தால் அவர் காட்டின வழி எங்கே உன் நினைவிலே நிற்கிறதா? அதை நினைவு கூறும்படியாக டு ரிமைண்ட் that this meeting is being held. That's what I believe. அதுக்காக தான் இந்த கூட்டமே நடக்குதுன்னு. ஒரு ஆள் போனா கூட ஏசுனா என்ன பண்ணாரு? ஒரு ஆள் போயிட்டாரா? சொன்ன ஓமையில என்ன சொன்னாரு? ஒரு ஆடை போயிடுச்சு, அப்படி போடா மந்தையில் இவ்வளோ பேர் இது வா போலானாரா? அந்த இந்த மந்தையில் இருக்கிற ஆட்டெல்லாம் அங்கே அடைச்சி வச்சுட்டு, ஏன்னா மந்தையில் இருக்கிற எல்லாம் சொல்ல வச்சிருக்கிறார். நல்லா பார்த்துங்க. அவர் அந்த ஒரு ஆட்டை அந்த சொன்ன ஓமையில் மந்தையில் இருக்கிற ஆட்டை விட்டுட்டு ஒரு ஆடை தேடி போறான். அப்போ என்ன? மந்தையில் இருக்கிற ஆடு ஒழுங்கான ஆடு, ஓடி போய் கொண்டிருக்கிற ஆடு தான் கிறித்துவம் உள்ள ஆடு. அந்த ஆட்டை தான் தேடி போய் பிடிச்சிட்டு வந்தார். ஸோ ஒருத்தர் அந்த அவர் காட்டின வழியில் விலகி இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை.
ஏன்னா 78லேருந்து அவரை எனக்கு தெரியும். இப்போ அவர் இல்லை, இப்போ நான் தான் இருக்கிறேன். நான் தானே சொல்லணும். இல்லை அருள் மிஷன் சொல்லணும். இந்த அம்மா சொல்லலாம், அவங்க வயசாகிப்பட்டு சொல்வதை கேட்பதற்கு உன் இருதயம் சரியாக இருக்கிறதா. அப்போ அதோட மனைவி சொன்னாங்கண்ணா, அதை கேட்கறவங்களுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளும்படியான நிலைமையிலே இருக்கிறதா. அல்லேலூயா. அது சதையான இருதயமா, கல்லான இருதயமா, கலங்கி போன இருதயமா, மாயையில் இருக்கிற இருதயமா? இது சொல்லிட்டு பேர் சொல்லி சொல்லத்துக்காக நான் வரல, பேரும் சொல்லலை. சொன்னா பேர ஸ்டீஃபன். சொல்லு. என்ன சொன்ன சொல்லலை. ஆனால் சலோமி என் வாயில வந்து மாட்டிச்சுட்டா என்ன பண்ண முடியும்? ஏன்னா சாராள்கிட்ட வந்து அதிகமாக பேசுறதை விட சலோமிக்கு அந்த நம்ம அதே விஷயத்தில் நினைக்கிற ஒரே ஒரு ஆள் அந்த குடும்பத்தில் நம்ம வாலிபர் சைமன். சைமனுக்கு ஒரு அல்லையா சொல்லமா? இன்னும் சொல்ல மாட்டேங்க. சைமனுக்காக ஒரு அல்லையா சொல்லுங்க. சரி, இப்போ பாருங்க, உங்களுக்காக ஒரு அல்லையா சொல்லுவாங்களா? அதுக்கும் சொல்லலைன்னா அப்புறம் எப்படி நல்லா இருக்க முடியும்? நீ நல்லா உட்காந்துக்கிற, அதுக்காக தான் அல்லையா சொல்றாரு. உங்களுக்காக ஒரு அல்லையா சொல்லுவேன். இப்போ சைமனுக்காக ஒரு அல்லையா சொல்லுவேன். சத்தியா சவுண்ட் எடுத்துக்குது. அந்த நாட்டப்பட்ட இடத்துல கரெக்டாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு நல்ல வாலிபன் சைமன். அல்லேலூயா. எனவே டாப்பிக்கை ஷார்ட் ஆக்கிடலாம். நான் ஷார்ட் ஆக்கினா கூட உங்களுக்கு இன்னும் அங்கே ப்ரிப்பேர் ஆகல. பிரியாணி இன்னும் ரெடி ஆகலை. நான் மிஷினா கூட உடனே பிரியாணி ரெடி ஆகாது. இன்னொரு அரை மணி நேரம் ஆகும் போகுதுல்ல. அப்போ அரை மணி நேரம் பேசுவா, அரை மணி நேரம் பேசுவா. ரெடி ஆயிடுச்சா? பாரியா, சீக்கிரம் முடி. ரெடி, சீக்கிரம் முடிக்க. ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. தம்மெல்லாம் வேணாமா? பிரியாணி பாருங்க, ஏதோ நம்ம சாப்பிட்டோம், அது எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அப்படியே தான் நம்முடைய ஜீவியத்தில் நிறைய ப்ராசஸ் இருக்கு. அப்புறம் பாருங்க, நல்லா வெந்துட்ட பிரியாணி கூட, பிரியாணி பற்றி நம்ம பேச வரல, நம்ம பிரியாணி மாஸ்டரா, வெந்துட்டா கூட அதுக்கு மேலே வந்து இது வைக்கிறாங்க. எது தம் போடுறாங்க, போட்டுக்கிறாங்களா? கட்டை பிரியாணி, கேஸ் பிரியாணி. கேஸ் பிரியாணி கட்டை போடுறேன், மேலே நெருப்பு போட்டு அப்படியே அமுக்கி அது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து மலருது. அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை. ஏதோ வந்துட்டோம், பிரியாணி மசாலா போட்டு கலந்தாச்சு, அப்படி இல்லை, வேகணும். பொன்னை போல புடமிட்டாலோ பொன்னாக விளங்குவே என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலோ பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. ஆனா கிருபை உள்ளது. திராணிக்குமே சோதித்தீரா பலனாளே. அவன் அப்படியாக பொண்ணு சோதிக்கிறது உங்களுக்கு பிராக்டிக்கலா காமிக்கணும் தான். கண்ணு பார்க்குற மாதிரி பிரியாணி அப்படிதான் ப்ராசஸ். வேகணும். வேகும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த அரிசிக்கு தான் எப்படி இருக்குமோ, அரிசி வாய்ந்தா கத்தம். அல்லேலூயா. அப்படி மேலையும் கீழையும் உஷ்ணம் ஏறி பண்பட்டு சீர்படுத்தப்பட்டு தான் ஆண்டவர் உன்னை சீர்மிகு தேசத்துக்கு தெரிந்து கொள்வார். ஏதோ நேரா போயிடல. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டே என் பாவங்களெல்லாம் மறித்தார் இயேசு, நான் பரலோக ராஜ்யவாசி. வெரி குட். அதனால்தான் நீ பரலோக ராஜ்யவாசியை வந்துவிட்டதுனால்தான் உன்னை சீர்படுத்துகிறார். ஏனென்றால் உன் வழிகளிலே சில தவறுகள் இடையிலே இடைப்படுகிறது, கீழ்ப்படியாமை காணப்படுகிறது. ஆகவே உன்னை சீர்படுத்தி சரிபடுத்தி தான் சீர்மிகும் தேசம். அதனால டோன்ட் திங்க் தட் யூ கேன் எஸ்கேப் ஃப்ரம் த கரெக்டிங் ப்ராசஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய சீர்படுத்தும்படியான வழியிலேருந்து தப்பிச்சுக்கலான்னு நினச்சிக்காத. இப்போவாது இன்னும் ஆண்டவர் கிருபையா இருக்கிறார். சீக்கிரமாக திருந்தி கொள்ளுங்கள். திருந்த வேண்டியவர்கள் இருக்கிறவர்கள் தொடரும். இதையே இங்கே நாங்களாம் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறோம். இருக்கிறவர்கள் பலர், இல்லாதவர்கள் சிலரானாலும் அந்த சிலருக்கும் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. இப்போ சப்ஜெக்ட் பண்ற ஷார்ட் ஆஃப் பிக்சர் ரிமெம்பரிங் வித் ஹோப். நம்ம அவரை நினைவு கூறோம்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அல்லேலூயா. What is that? In 1 Thessalonians 4:14 we can read, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும்
தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். அல்லேலூயா. இதை பாருங்க, இயேசு வரும்பொழுது அவருக்குள்ள நித்திரடைந்தவர்களை கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா. அந்த விதமான சாக்கியத்தை மரித்தோர் பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. இந்த கூட்டத்துக்கு வரும்போது நீ என்ன நினைக்கணும், இதை வந்து எனக்கு கல்லறை தோட்டத்தில் தான் நம்ம படிப்போம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், கல்லறை தோட்டத்தில் புதைக்கு போதா படிப்பேன். ஜான்சன் கல்லறை தோட்டம் தான் படிப்பேன். ஜான்சன் தான் இப்போ அதை வேலையை செஞ்சுட்டு இந்த போர்ஷனை அங்கே படிப்பேன். ஆனால் இந்த போர்ஷன் இங்கே படிக்கணும். ஏன் தெரியுமா? அவர் நித்திரையடைந்தவரை தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். அவர் கொண்டு வருவாரியா, அதை பார்க்கணும்ல. நீ கொண்டாடுறத முதல்ல பார்க்கணும்ல. அப்புறம் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு ஐயோ எங்க தாத்தா அப்படின்னு கூட, தாத்தா உனக்கு தாத்தா தானே, ஐயோ எங்க தாத்தா வர்றாரு, நானும் ஆண்டவர்கள் இருக்கு நானும் போறேனே அப்படின்னு மகிழ்ச்சியா போகணும்ல. அதை விட்டுட்டு கொண்டு வரதையும் பார்க்க முடியாத நிலைமைக்குள்ள போய் என்ன பிரயோஜனம்? அதனால்தான் ஸ்தோத்திர ஜெப கூட்டம் உன்னை ரிவைவ், உன்னை புதுப்பிக்கும்படியாக தான் இந்த ஸ்தோத்திர ஜெப கூட்டம். அவர் வரும்பொழுது ஆண்டவர் கொண்டு வர போகிறார். அந்த நம்பிக்கை நமக்குண்டு. அந்த நம்பிக்கை உடையவர்கள் அவருக்கு அது முடிஞ்சு போச்சு, அந்த நம்பிக்கைக்குள்ள பிரவேசிட்டார். ஸோ there is a possibility for him to come along with Jesus when Jesus comes on his second coming. இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகையில வரும்பொழுது அவரோடு கூட வர்றதுக்கான ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் பெற்று விட்டார். ஆனால் நீ அந்த ஸ்லாக்கியம் ஒருவேளை உயிரோடு இருந்தால், இல்லைன்னா மறிச்சிட்டா அந்த பேண்ட்ல, அந்த பேண்ட்னா அந்த கூட்டமா, அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டியா, இல்லை உயிரோடு இருந்தா அதில் போய் சேரத்துக்கு தகுதி இருக்கும். ரெண்டு வகையில நீ தகுதியுடைய ஜீவியத்தை ஜீவிக்கிற, காட்டப்பட்ட வழியில நடக்கிற. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு சின்ன பிள்ளைங்களை இங்க சொன்னாரு, இவர் இந்த சைடு வந்து போறது கூட கஷ்டம்னு. உங்க பேர் என்ன? பால் இன்பகுமார் சொன்னார். அதனால ஒத்தடி பாதைங்க வரதே கஷ்டங்க. எங்க தங்கச்சி அக்காவா எங்க அக்காவை பாக்குறது எப்போ சமயம் பார்ப்பையா. ஆனா தலைவன் போத பேர் போட்டு வித்தியா, அவர் எப்படி இருந்தாலும் 3 மாசத்துக்கு ஒரு இங்க பார்ப்பேன். என்னப்பா என்ன சாரா கரெக்டா என்னம்மா 3 மாசத்துக்கு ஒரு அப்பாதுரைக்காகவே இங்க வருவார். அல்லேலூயா. இந்த இடத்துல அவ்வளவு வேலையை விட்டுட்டு இன்னும் பல சபைகள் இந்தியா முழுவதுமாக இருக்கிற எல்லா சபையும் போறது போலவே 3 மாசத்துக்கு ஒரு தடவை, மோஸ்ட்லி வெரி மோஸ்ட்லி அட்லீஸ்ட் 3 months once he used to come. எதுனா அதுக்கு ஏற்ற மாதிரி சாராள் அவருக்கு போது அவர் நடத்துவார், அவர் விட்ட பிறகு சாராள் நடத்திக்கும். ஏன்னா வர வைக்கணுன்றதுக்காகவே ஏன்னா 2-3 மீட்டிங் வச்சுருவாங்க. என்ன மீட்டிங்கு சொல்லு? சண்டே ஸ்கூல் மீட்டிங் இருக்கும். சண்டே ஸ்கூல், கிறிஸ்மஸ் சண்டே ஸ்கூல் மீட்டிங். ஐயா நீங்கள் வரணும், நம்ம அந்த சண்டே ஸ்கூல் மீட்டிங்கு நடக்குது வரணுமா? அவரோட இல்லை நீங்கள் கரெக்டாக வந்து ஆகணும். சரி வந்துடுறேன். அப்புறம் விபிஎஸ் நடக்கும். விபிஎஸ்க்கு அது 1000 பிள்ளைங்க இருந்தாலும் சரி, 5 பிள்ளைங்க இருந்தாலும் சரி, விபிஎஸ் தான். ஏன்னா நீ விதைக்கிறது 1000ல் விழுந்து நல்லதுல எங்கே போய் விழப்போதோ உனக்கு தெரியாது, ஆண்டவர் தெரியும். ஆனால் விதைக்கிற 5ல் 3க்குள்ளே விழுந்தாலும் விழலாம். அல்லேலூயா. ஆகவே தட் இஸ் இம்மெட்டீரியல் வெதர் த குரூப் இஸ் பிக் ஆர் த குரூப் இஸ் வெரி ஸ்மால். அது பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருக்கும் அப்படி கூப்பிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவர் பிறந்த நாளைக்கு கூட வந்துக்கிறார். கல்யாண நாள் யார் அவர் வந்துக்கிறார். நான் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னப்போ கட்டாயம் வந்தனா இல்லையா, ரொம்ப இதுவாக இருந்தார். எப்படின்னா அவரை பார்த்துடணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் 2 வருஷமா இருந்தார். இல்லை இதுதான் கடைசியாக இருக்கும் போலகுது, எப்படின்னா போய் பார்த்துடணுன்ட்டு வந்தேன். நான் வந்துட்டு போன பிறகு இன்னும் 2 வருஷம் இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நாட்களை குறிக்கிறார். அதே விதமாக மனுஷனுடைய ஜீவியத்தையும் குறிக்கிறார். அதே விதமாக பரலோகத்தையும் குறித்து அவனை சீர்படுத்துகிறார். அல்லேலூயா. இது நீ காண வேண்டும் என்றால் நீ உன்னுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? அவர் கொண்டாட போறாரு நம்பிக்கை உனக்கு இருக்குது தெரியும். ஆனா நீ போவியா நம்பிக்கை இருக்குதா? அந்த வருகையில அந்த மரித்தோர் முதல் பரடா எழும்பி இயேசுவோட வரும்பொழுது நீ போவியா? இப்ப எப்படிங்கிற? டெஸ்ட் யுவர் ஹார்ட், டெஸ்ட் பண்ணிக்க. காலம் கடந்து விடவில்லை, இப்பொழுதும் கிருபையங்கால், சீக்கிரமாக அதற்கான ஆயத்தத்தை படு. அப்புறம் that's what we do. Remembrance because 17வது வசனம் படிப்பேன். 4:17 நானே படிச்சிடுவா. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென். செத்துட்டவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதான் கர்த்தருக்குள் வைத்தவர்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 17 உனக்கு சாத்தியமாகுமா? அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் என்ன? நிச்சயம் ஆயிடுச்சு. 17வது வசனம் உனக்கு சாத்தியமாகுமா? இன்னொரு வசிப்பா. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென். முடியுமா? உன்னுடைய ஜீவி அந்த மாதிரி இருக்குதா? நீ அந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? ஏதோ வந்தோம் ஸ்தோத்திர கூட்டத்துக்கு, கொஞ்ச நேரம் அழுதும். ஏன் இப்ப அழுகுற? நல்ல பங்கினை நான் பெற்றுக்கொண்டேன், அதனால தான் நன்றியால் பாடிடும் பாடி சொன்னோம். எண்ணி துதித்துடுவதுக்கு பாட சொன்னோம். செய்த நன்மையை எண்ணி துதித்து நன்றியால பாடுறதுக்கு எதுக்கு? அவங்களுக்கு நல்ல பங்கு கட்டிடுச்சு, உனக்கு என்ன பங்கு கிடைக்க போகுது? டெஸ்ட். இந்த கூட்டத்துக்கு வந்த போது போகும்போது என்ன பண்ணான்? அந்த நல்ல பங்கை, நான் மரித்தாலும் நல்ல பங்கு, உயிரோடு இருந்தாலும் அவர் வருகையில எடுத்துக்கொள்ளும்படியான சாத்தியம், அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னை சீர்படுத்தும் ஆண்டவரே என்பதாக கேட்கிறவர்களாக. ஏனென்றால் அவரோட கூட எப்பொழுதும் கர்த்தரோட கூட இருப்போம், எப்பொழுதும் கர்த்தரோட கூட இருக்கணும் அப்படின்ற வாஞ்சவனுக்குள்ள இருந்ததுன்னா ஆயத்தப்படு. ஹல்லேலூயா. அண்ட் அஃப்கோர்ஸ் வி ஆனர் த டிபார்ட்டட். பிரிந்து சென்றவரை நாம் என்ன ஆனர் பண்ணணும். ஆனர் பண்ண அதை பற்றி நம்ம பேசணும். பேசிட்டு விட்டா போதுமா? வாயில் லொடன்னு. இப்போ மைக்கு கொடுத்து டைம் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாரும் 2 மணி நேரம் கூட பேச, என்ன 2 மணி நேரம் கூட அவர் பேச அளப்பல். ஆனால் அதை கடைபிடிக்கிறோமா? அதுலேருந்து நீங்கள் பல பேர் பேசினாலும் அதுலேருந்து ஒரே ஒரு 2 வார்த்தை எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் கடைபிடிக்கிறோமா? என்னது? அதை நம்முடைய ஜீவியத்தில் அவர் காமிச்ச வழியை நீ கடைபிடிக்கிறார். இப்போ எங்கே இருக்கிற? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி கொண்டு இருக்கிறாயா? நாட்டப்படத்தில் இருக்கிறாயா? இதெல்லாம் கொஸ்டின்ஸ் யூ ஹேவ் டு ஆஸ்க். இதெல்லாம் கேட்டு திருப்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நிச்சயம் உங்களுக்கு இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு. ஆக ஜேம்ஸ் 4:1 உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருது? பிரிவினை ஏன் வருது? ஏன் நம்ம போயின்னுக்கிற வழியிலேருந்து பின்னாடி போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை, சகோதரருக்குள்ள சண்டை, அம்மா அப்பாக்குள்ள ஒரு சண்டை, அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை, சண்டை சண்டை சண்டை. ஏன் தெரியுமா? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற, அது நீ பற்றினா நல்லா இருக்கும். நான் படிக்கிறேன். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? உங்களுடைய சுய இஷ்டத்தினாலே, உங்களுடைய இச்சையினாலே. அந்த இச்சைன்னு சொல்லும் போது முகம் சுளிக்குது இல்ல? ஏன்னா தேவையில்லாத காரியத்தை எச்சரிக்கிறதுனால தான் முகம் சுளிக்குது. நீ சொல்லிப்பாரு, உனக்கு கூட அப்படித்தான் இச்சை அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணா உனக்கும் முகம் சொல்லிப்பாரு. ஏன் தெரியுமா? அது உனக்கு தேவையில்லாத காரியம், அது உனக்கு சரியில்லாத காரியம், அது உனக்கு சமாதானத்தை கெடுக்கக்கூடிய காரியம், உன்னுடைய ஜீவியத்தின் ஆவிக்குரிய நிலைமையை மாற்றக்கூடிய காரியம். ஆகவே அது இச்சை. இச்சைன்ற போது இட் இஸ் a nasty thing to be avoided. அங்கே தவிர்க்கப்பட வேண்டிய காரியம். இதனாலதான் இதெல்லாம் வருது. சண்டை வச்சா காரணம் யாரு? யோசித்து பார். உனக்குள்ளே என்ன எண்ணம்? எண்ணம் இச்சையான எண்ணமா? இச்சையாக காணப்படுகிறதா? அதை பார்த்துருவா. அப்புறம் 2வது 7வது வசனம் படிமா. போதும். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படி, இச்சையை நடப்பிக்கும்படியாக செயல்படாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அது இன்னொன்னு படிச்சுடு. அப்படி படியலன்னா என்ன பெஜாராயிடுவோம். எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாதான் பிசாசுனுடைய கிரியை, பிசாசினால தூண்டப்பட்டு எழும்புகிற பூகம்பம், இது இந்த பூகம்பம் அல்ல, வாழ்க்கையில எழும்புகிற பூகம்பம் ஓடி போகும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல், பெரியவருக்கு கீழ்ப்படியாமல், காண்பித்து விட்டு போன
வழிமுறைகளை அசை போட்டு அதை ஜீவியத்தில் செயல்படுத்தாமல் இருப்பாய் என்றால் என்ன பண்ண, பிசாசு ஓடாது, போய் இன்னும் 7 கூட்டம் வந்து தலைமுடியை பிக்கிற அளவுக்கு ஏறிக்கு. இன்னும் போய் 7 கூட்டம் வந்தோம். உஷார, பிசாசு ஒன்று எதிர்த்து நிற்கிறானா ஆண்டவருக்கு கீழ்ப்படி, இச்சைக்கு இடம் கொடுக்காதே. சில பேர் இச்சைக்கு இடம் கொடுக்கறதுனால பெரிதான பூகம்பம் எழுப்பி, இப்போ நம்மளுடைய சபையில் கூட ஒரு இச்சைக்கு இடம் கொடுத்து பெரிய பூகம்பம் வந்து இதாச்சு. சிறிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது, பெரிய பூகம்பம், சிறிய நிகழ்ச்சி. கொஞ்சம் பேர் பிரிஞ்சுட்டான், கொஞ்சம் பேர் பிரிஞ்சு போயிட்டான். எப்படியா பிரிவ? உன் இச்சையினால் தான் நீ பிரிவ. உனக்கு சுய இச்சை, உன்னுடைய எனக்கு மதிப்பு மரியாதை, நான் பெரியவன் அப்படின்ற அது இச்சை தானே உனக்கு, அது இச்சை தானே. தான் என்ற எண்ணம், கர்வம், ஆணவம், கோபம், இதெல்லாம் இச்சை. இந்த இச்சையினால தான் பிரிவினை. அல்லேலூயா. அப்புறம் 9, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துதிப்பாலும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுதுன்னு சொல்லிக்கிட்டு மாறக்கடவுதுனாகுது. ஓ, மாறக்கடவுது அவர் சொல்றார், நம்ம அப்படி சொல்ல. நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். நீங்கள் செஞ்சு இச்சையினாலே இழுப்புண்ட போறிய காரியத்தினாலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவலமான வாழ்க்கைக்காக அழுங்கள். அழுகள்னா ரிப்பண்ட், மனம் திரும்புங்கள். அப்படி ஆகலைன்னா நம்முடைய ஜீவனம் எப்படி ஆகும் அப்படின்றத உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் நல்லா சிச்சினுங்கிறவன் அழப்போம். அப்புறம் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறலாம். நம்ம இப்படி படிக்கணும். நம்ம அப்படி செய்யலைன்னா நம்முடைய நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகும். வீட்டில் 2 பேர் உட்காந்துன்னு 2 பேர் வேற வழி, ஆனால் ஒரே வீட்டில் ஒரே பானையில் சோறு, ஒரே பானை சோறு, ஆனால் 2 பேர் மாமியார் மருமகள் தான் நடக்கணும். ஆனால் அது எல்லாருக்கும் தான் நடக்குமா? அந்த மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தான் நடக்குது. ஏன்னு தெரியுமா? இச்சையினால இழுப்புண்டு போய் கர்த்தருக்கு கீழ்ப்படியாக நடக்கிறதுனால என்ன பண்ணுது? சந்தோஷம் சஞ்சலமாக மாறக்கடவுலாம் படிக்காத, மாறக்கூடும். அப்படி படி, மாறக்கூடும். ஆகவே உஷாராரு. ஏன்னா 17 ஆண்டவரோட நித்தியமாக நீ வாழ வேண்டும். அதற்காக இப்பொழுது உங்கள் வீட்டில் வீம்புகளினால் மேன்மை பாராட்டுகிறீர்கள். சும்மா வீம்புக்குன்னா ஒரு காரியத்தை செய்ய, ஒரு சேனல், ஒரு அப்போசிஷன், அதுக்காக ஒரு காரியத்தை செய்ய. வீம்பு, சுய வீம்பு, இச்சை, அதனால ஒரு காரியத்தை செய்ய. எவ்வளோ நாளைக்கு ஓடும், எவ்வளோ நாளைக்கு வீம்பில் வாழ்வேன்? அதுதான் துக்கம். உன்னுடைய சந்தோஷம் துக்கமாக மாறிடும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உஷாராக. அப்புறம் இப்படிப்பட்ட மேன்மை பாராட்ட யாவும் பொருளாங்க. அப்படி நம்ம மேன்மை பாராட்டி இச்சையினால இழுப்புண்டு போவோம் என்றால் என்ன பண்ணுவான்? பொல்லாங்காய் இருக்கிறது, அது பொல்லாங்கு. ஆகவே அவர் பொல்லாங்கிலிருந்து விடுபட்ட மனிதனாக, பொல்லாங்கை போதிக்காத மனிதனாக, பொல்லாங்குக்கு ஒரு நாட் அ ரோல் மாடல் ஃபார் தட், அதுக்கு பொல்லாம்புக்கு ஒரு முன்மாதிரியாக இல்லாமல் நற்கிரியை செய்து நல்லவர்களாக ஒரு சமுதாயத்தில், ஒரு விசுவாசத்தில் ஜனங்களை உருவாக்கி, பிள்ளைகளை உருவாக்கி, சபையை உருவாக்கி அங்கே வைத்து காண்பித்து போயிருக்கிற அதை பின்பற்றி நட. இல்லை என்றால் துக்கம் சஞ்சலமாய் மாறும் நாட்களும் வருகிறது. அங்கே ஜாக்கிரதையாக இருக்கு. கடைசியாக சொல்லணும்னா இந்த வாரம் பிரசங்கம் தான். 3 யோவான் 1:2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆசீர்வாதம் கூறும். ஆனா that is based upon the soul prosperity of your soul. ஆனால் உன்னுடைய ஆத்மாவுடைய செழிப்பையும் உன்னுடைய ஆத்மாவுடைய
பெரியம்மா, உன் ஆத்மா எவ்வளவு வாழுதோ அவ்வளோதான் அந்த லோகத்தில் நீ சந்தோஷமா இருக்க முடியும். உன் ஆத்மா எவ்வளவு ஒழுங்கா இருக்குதோ அவ்வளோதான் நீ இந்த லோகத்துல நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். உன் ஆத்மா எவ்வளவாக ஆண்டவரை நெருங்கி நற்காரியம் செய்தோ, நற்காரியம் செய்யும்போது இவங்க தீமை வரப்போது வராத, அதனால நல்ல சமாதானமா இருக்க போற. அல்லேலூயா. ஆகவே உன்னுடைய ஆத்மா வாழ்வது போல உன் ஆத்மாவை முதலாவது ஆண்டவர் அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து ஜீபா என்றால் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இந்த உலகத்துல எல்லா விதமான காரியங்களிலும் செழிப்படைந்து சுகமாகவும் இருப்பாய். அல்லேலூயா. அந்த மேல பாருங்க, சுகமாகவும் இருப்பாய். ஏன்னா நல்லா இருந்தால் தான் சுகம் இருக்கும். ஆத்மாவில் எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா அங்கே மன அழுத்தம் வரும், அப்புறம் ஹார்ட் அட்டாக் வரும், இல்லைன்னா பிபி ஏறி போகும். எப்படி சுகம் வரும்? ஆத்மா சரியா இருக்க வேண்டும். அதனால தான் ஆத்மாவை ஆண்டவருக்கு ஒப்படைத்து அவர் வழி நடத்தும்படியாக அவர் அர்ப்பணிக்கிற பொழுது ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஆகவே நம்முடைய சகோதரர் அப்பாதுரை காண்பித்து விட்டு போன சரியான வழிகளிலே அவர்கள் குடும்பத்தார், அவருடைய பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள் இந்த சபையில 78 ஆரம்பித்தப்போ உருவாக்கப்பட்ட விசுவாசிகள் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விசுவாசிகள் மற்றும் நண்பர்கள், உறவினர்கள் அவர்கிட்ட இருந்து நல்ல காரியத்தை எடுத்துக்கணும். தீமை இல்லாத மனுஷனே இல்லை. நான் ஒரு இடத்துல தீமை இருந்திருக்கலாம், அதை பற்றி பேசினுக்காது. நன்மை பல உண்டு. அதை எடுத்து அதை ஜீவியத்தில் அப்ளை பண்ணும் போது நீயும் அவர் அதுமான கத்தோடு மரித்தவர்கள் வருகிறதான வேலையிலே எதிர்கொண்டு போக ஆயத்தமாக இருப்பார். எழுந்து நிற்போமா, ஜெபம் செய்வோம். எங்களுடைய சீரே இந்த காலை வேலைக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம். சகோதரர் அப்பாதுரனுடைய வாழ்வை ஒரு ஆண்டுகள் நாங்கள் அப்படி இப்படி மறந்திருந்தாலும் இப்பொழுது நினைப்பூட்டி கொள்ளும்படியாக இந்த முதலாம் ஆண்டு அந்த கூட்டத்தை நீர் ஒழுங்குபடுத்தி கொடுத்த பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரத்திற்காக. அவர் காண்பித்த வழிகளை மறந்து விட்டவர்கள், அவர் விதைத்த விதைகளை அங்கே பிடுங்கி எறிகிறவர்கள் மீண்டுமாக தங்களுடைய ஜீவியத்தை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக கிருபை செய்யும். இந்த சபையை நீர் ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவர் உருவாக்கின அதே விசுவாசத்திலே அதே மிஷினுக்கு கீழாகவும் அதை தொடர்ந்து நடத்தும்படியாக பால் அருள்மேஷாக்கும் கிருபை செய்திருக்கிறபடியாலே ஸ்தோத்திரம். சபைக்கு ஒரு விசுவாசிகள் அனைவரையும் விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக் கொள்கிறவர்களாக இருக்கும்படியாக ஊராபாஷம் தாராதேராமா நீ கிருபை செய்கிறாங்க. குடும்பத்தார் ஆசீர்வதியும் நீ தேர்ச்சியர்களுத்தார்கள். அவருடைய இழப்பு பெரிதாக தான் காணப்படும், ஆனால் நீ யாவற்றையும் நிறைவாக்கிற தேவனாய் இருக்கிறபடியாலே நிறைவாக்கி இன்னுமாய் முன்னேறி போக கிருபை செய்வீராக. துக்கம் சந்தோஷமாக மாறும்படியான ஜீவியத்தை தந்தார்கள். பலப்படுத்தும் ஆசீர்வதியும் தேவைகளை சந்தியும் வந்தவர்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஒவ்வொருவரும் தன்னுடைய ஜீவியத்திலே நன்மையான காரியங்களை அறிந்து கொண்டு நம்முடைய ஆத்மா செழித்து வாழும்படியான வழிகளில் நடக்க அதன் மூலமாக இந்த லோகத்திலேயும் செழித்து இருக்க கிருபை செய்வீராக, ஆசீர்வதிக்கிறாக. இப்பொழுதும் திரும்பி போகும் பொழுதும் எல்லா விதமான தீமையான ஆக்சிடென்ட் மற்ற காரியங்களை விலை காத்து சகோதரமாக கொண்டு செல்வீராக. இந்த ஆலயத்திலேயும் தேவ பிரசனம் இருக்கிறபடியினால் எனக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இங்கே காணப்பட்ட ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே உள்ளே வரவர்கள் விசுவாசத்தை தொடர்ந்து ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளாக நிரம்பி இருக்கிறவர்களாக காணப்படத்தக்கதாக பரலோக ராஜ்ய வாசிகளாக உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை செய்யும். உங்களுடைய சேவர்களை ஆசிரியர் குடும்பங்களை ஆசிரியர் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்தணும். நம்ம அனைவரோடு கூட இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமாக ஆத்மா செழித்து வாழப்படியாக அவன் உலகத்திலே செழித்து பரலோகத்திலே அவரை சந்திக்கும்படியான ஒரு வழியிலே நடத்த கடவது. ஆமென். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்தர் செய்த சகலமான மறவாது. ஆமென்.